सामगान प्रिये कामकोटि निलये शंकरी सुंदरी सारतर लहरी चंडिके निर्मले कामिनी मोदिनी पाहि गुरुगुह जननी सामगान प्रिये कामकोटि निलये शंकरी सुंदरी सारतर लहरी चंडिके निर्मले कामिनी मोदिनी पाहि गुरुगुह जननी सामगान प्रिये कामकोटि निलये शंकरी सुंदरी सारतर लहरी. வெரி பியூட்டிஃபுல் ஜி. கவிதா ஜியோட ஆர்த்தியும் உங்களோட வாய்ஸும் நல்லா இருந்த காம்பினேஷன். வெரி நைஸ். தேங்க்யூ ஜி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. பவர் கட் நீங்க பவர் கட்ல வீடியோ வேணா கட் ஆகும், ஆடியோ எப்படி கட் ஆகும் அது புரியல. பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. இந்த தன்வந்திரி ஸ்லோகம் ஒன்று சொல்லலாம். ஏன்னா இந்த யூடியூப்ல கேட்கறச்சு 4-5 பீப்புளோட வாய்ஸ் தனித்தனியா வருது, கொஞ்சம் இதா இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்க எல்லாரும் மியூட்ல இருங்கோ, சொல்லுங்கோ மியூட்ல இருந்துட்டு. நான் மட்டும் சொன்னேன்னா அது அந்த யூடியூப்ல கேட்கறச்சே கொஞ்சம் இதா இருக்கு. அதுக்காக சொல்றேன். ஒருத்தரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இது எல்லாரும் சொல்லுங்கோ, எல்லாரும் மியூட்ல வச்சுட்டு நல்லா கத்தி சொல்லுங்கோ. ஏன்னா தன்வந்திரி காதுல விழணும். ஏன்னா நான் ஏன் இதை சொல்றோம்னு நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். ஏன்னா உபனிஷத்துலயே என்ன சொல்லியிருக்கேன்னா, எல்லாத்தோடையும் ஆனந்தமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த உடல் நலம் நல்லா இருக்கிறது தான். அதை தவிர வேற ரெண்டுமே நல்ல பாக்கியமான ஒரு விஷயம், நல்ல ஆனந்தமான ஒரு விஷயம், வேற ஒன்றுமே கிடையாது. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த தன்வந்திரி ஸ்லோகம் சொல்றோம், எல்லாரோட உடம்புக்கும் நல்லா இருக்கணுங்கிறதுக்கு. ஸோ ஒருத்தரும் தப்பா நினச்சிக்காதீங்க. ஏன்னா உங்க வாய்ஸ் நல்லா இல்லைன்னு சொல்ல வரல, நீங்க சொல்றது நல்லா இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அது யூடியூப்ல 4-5 சத்தம் சேர்ந்தாப்புல கேட்கறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நான் மட்டும் சொல்றேன். என்னமா நான் மட்டும் சொல்றேன், எல்லாரும் மியூட்ல இருங்க. ஓம் நமோ பகவதே वासुदेवाय धन्वन्त्रये अमृतकलशहस्थाय सर्वामयविनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्तरि महाविष्णवे नमः. ॐ नमो भगवते वासुदेवाय धन्वन्त्रये अमृतकलशहस्ताय सर्वामयविनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्तरि महाविष्णवे नमः. ॐ नमो भगवते वासुदेवाय धन्वन्त्रये अमृतकलशहस्ताय सर्वामयविनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्तरि महाविष्णवे नमः. जय श्री कृष्णा. எல்லோருடைய உடல் நலத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் வேண்டிக்கிறோம். ஏன்னா உடல் நலம் ரொம்ப முக்கியமானது. அதுவும் நம்ம கிளாஸ்ல நிறைய பேர் உடல் நலத்து கஷ்டத்துலயும் இருக்கா. எல்லாருக்கும் நல்லது நடக்கணும், நல்ல உடல் நலம் சீக்கிரம் குணமாயிட்டு இந்த சத் சங்கத்துல சேர்ந்துட்டு ரொம்ப அதையும் அனுபவிச்சுண்டு நம்ம எல்லாருமே இந்த ஆரோக்கியமாக இந்த ஆன்மீக பாதையில் நடந்து இந்த ஒரே நோக்கம் நம்மளோடது என்னன்னா, இந்த புனர்ஜென்மம் வேண்டாம், நம்ம பிரம்மனை அடைந்து பகவானை அடையிறது தான் நம்மளோட ஒரே நோக்கமா இருந்து நம்ம போயிட்டு இருக்கோம். அதுக்கு இந்த மனித உடல் ரொம்ப முக்கியம். அந்த மனித உடல் ஆரோக்கியமா இருக்கிறதும் ரொம்ப முக்கியம். அதுக்காக சொல்றோம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. நம்ம நாராயணியம் எடுத்துட்டு இருக்கோம். நேத்திக்கு கேட்கலையா? முதல்லயே கேட்டேன் கேக்குறதா இல்லையான்னு. கேக்குறதா இல்லையா?
கேக்குதுங்க சார். கேக்குறது சார். நல்லா கேக்குது. ஓகேம்மா. ஓகே, ஓகே. சில ஜெய் ஸ்ரீ பேருக்கு கிருஷ்ணா வேணா சார். அது ஸ்பீக்கர் ப்ராப்ளமா இருக்கலாம். என்னால இன்னைக்கு வேற ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த வாய்ஸ்ல தான் இன்னைக்கியோட கிளாஸ் நடத்தாலும், நாளைக்கு வேணாலும் வேற ஏதாவது நான் ஹெட்ஃபோன்ஸ்லாம் போட்டு பண்ண முடியும். இன்னைக்கு இவ்வளவுதான் நம்மளால முடிஞ்சது. ஸோ நம்ம நாராயணியம் கிளாஸ் நடந்துட்டு இருக்கோம். நேத்திக்கு 5 ஸ்லோகங்கள் எல்லாருமே பிராக்டிஸ் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்தது. பாதி நான் கேட்டிருந்தேன், சிலது கேட்க முடியல. யூடியூப்ல போட்டு கேட்டிருந்தேன் நேத்திக்கு. அதோட கமெண்ட்ஸும் நான் அனுப்புறேன். இல்லாட்டாலுமே சுபஸ்ரீஜி கூட கொஞ்சம் கரெக்ட்லாம் பண்ணால், ஸோ அதை அதையே மூலமா வச்சுட்டு கூட நம்ம இருக்கலாம். நேத்திக்கு 5 ஸ்லோகங்கள் முதல் தசகத்தோடு முடிச்சிருக்கோம். இன்னைக்கு பாக்கி 5 ஸ்லோகங்களும் முடிக்க ட்ரை பண்ணுவோம். நான் சொன்னப்புறமா நீங்களும் ஒருத்தர் ஒருத்தரா அல்பபெட்டிக்கலா சுஜாதாஜி கூப்பிடுவா. அதை அவ வந்து இந்த ஸ்லோகத்தை கண்டினியூ பண்ணலாம். அவளும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதில் தான் தப்பு இருந்தா நான் சொல்றேன். எல்லாருமே மியூட்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ முதல்ல இந்த 5 ஸ்லோகங்களையும் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டு இன்னியோட ஸ்லோகங்களுக்கும் போகலாம். முதல்ல பிரார்த்தனை ஸ்லோகம். पीताम्बरङ्कर विराजितशङ्खचक्रं कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमणिशं हृदि भावयामि. முதல் ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். सान्द्रानन्दावबोधात्मकमनुपमितं कालदेशावधिभ्यान् निर्मुक्तं नित्यमुक्तं निगमशतसहस्रेण निर्भास्यमानम् अस्पष्टं दृष्टमात्रे पुनरुरुपुरुषार्थात्मकं ब्रह्मतत्त्वं तत्तावद्भाति साक्षात् गुरुपवनपुरे हन्तभाग्यं जनानाम् एवं दुर्लभ्यवस्तुन्यपि सुलभतया हस्तलब्धे यदन्यत् तन्वा वाचा धिया वा भजति बत जनः क्षुद्रतैव स्फुटेयम् एते तावद्वयन्तु स्थिरतरमनसा विश्वपीडापहत्यै निःशेषात्मानमेनं गुरुपवनपुराधीशमेवाश्रयामः सत्त्वं यत्तत्पराभ्यामपरिकलनतो निर्मलन्तेन तावत् भूतैर्भूतेन्द्रियैस्ते वपुरिति बहुशः श्रूयते व्यासवाक्यम् तत्स्वच्छात्वाद्यदच्छादितपरसुखचित् गर्भनिर्भासरूपन् तस्मिन् धन्यारमन्ते श्रुतिमति मधुरे सुग्रहे विग्रहे ते निष्कम्पे नित्यपूर्णे निरवधि परमानन्द पीयूषरूपे निर्लीनानेकमुक्तावलिसुभगतमे निर्मलब्रह्मसिन्धौ कल्लोलोल्लासतुल्यं खलु विमलतरं सत्त्वमाहुस्तदात्मा कस्मान्नो निष्कलस्त्वं सकल इति वचस्त्वत्कलास्वेव भूमन् निर्व्यापारोऽपि निष्कारणमज भजसे यत्क्रियामीक्षणाख्यान् तेनैवोदेति लीना प्रकृतिरसति कल्पापि कल्पादिकाले तस्या संशुद्धमंशं कमपि तमतिरोधायकं सत्त्वरूपं सत्त्वं धृत्वा दधासि स्वमहिम விபவாகுண்ட வைகுண்டரூபம். 5 ஸ்லோகங்கள் நேத்திக்கு முடிச்சோம். 6ஆம் ஸ்லோகம் இன்னைக்கு பார்க்கலாம். தத்தே பிரத்யக்ரதாராதரலலிதகலாயாவலீகேலிகாரல் லாவண்யஸ்யைகசாரம் சுகிருதிஜனதృஷாம் பூர்ணபுண்யாவதாரம் लक्ष्मीनिःशङ्कलीलानिलयनममृतस्यन्दसन्दोहमन्तः
सिञ्चत् सञ्चिन्तकानां वपुरनुकलये மாருதாகாரநாத. தத்தே உன்னுடைய பிரத்யக் நேரடியாக வெளிப்படும் தாரா ஒளி ஓட்டம் ஆதர தாங்கும் அப்படின்னு ஒரு மீனிங் இருக்கு. ஆனா பிரத்யக் தாரா ஆதர அதோட மீனிங் வந்து பிரத்யக் தாரான மழை போகிற மழை விழற அந்த மேகத்தோட கலர் அப்படின்னு கூட ஒரு அர்த்தம். லலித அழகான, கலாயா கலை, ஆவலி வரிசை அப்படின்னு அழகான கலை வரிசை அப்படின்னு ஒரு மீனிங் இருக்கு. இன்னொன்னு லலிதம்னா தாமரை, தாமரையோட கலர் நிறம் ஓட இருக்கிறது அப்படின்னு ஒரு ஒரு மீனிங் இருக்கு. கேலி விளையாட்டு, காரம் உருவாக்குவது, லாவண்யஸ்ய அழகின், ஏகசாரம் ஒரே சாரம், சுக்ருதி நல்ல காரியங்கள் பண்றா சுக்ருதி புண்ணியசாலிகள், ஜன மக்கள், திருஷாம் கண்களுக்கு, பூர்ண முழுமையான, புண்ணிய புண்ணியம், அவதாரம் அவதாரம், லக்ஷ்மி லக்ஷ்மி, நிஷங்க எந்த சந்தேகமும் இல்லாமல், லீலா லீலை, நிலையம் இருப்பிடம், அமிர்தம் அமுதம், ஸ்யந்த வழியும், சந்தோக பெருக்கு ஃப்ளட், அந்தஹ உள்ளே, சிஞ்சித் பாயஸ் செய்கிறது, சஞ்சித்தகானாம் தியானிக்கும் தியானிக்கும்வர்களின், வப்புஹு உருவம், அனுகலையே வெளிப்படுகிறது, மாருதாகாரநாத. மாருதாகாரநாதனா குருவாயூர் நாதன். சோ என்ன சொல்றாருன்னா, உன்னோட இந்த அழகு, இந்த மழை விழும் அந்த இந்த கிளவுட்ஸ் மேகம் அண்ட் இந்த அழகான தாமரைகள் போல உன்னோட ரூபம் வந்து மிகவும் அழகெல்லாம் வசிக்கும் ரூபம். யாருக்கு? இந்த புண்ணியம் பண்ணவாளோட கண்ணுக்கு. அண்ட் புண்ணியங்களோட பூர்ணாவதாரம் நீதான். உன்னோட இடத்துலதான் லக்ஷ்மி இருக்கா. லக்ஷ்மி இருந்து அப்படியே அவளோட ஹாப்பினஸ் வழியறது அந்த மாதிரி இருக்கா. நீதான் இந்த மாதிரி ஒரு வெள்ளம் மாதிரி, அதாவது ஆனந்தத்தோட வெள்ளம் மாதிரி எல்லாருடைய ஹிருதயத்தில் யாரெல்லாம் உன்னை தியானிக்கிறாளோ அவளுடைய ஹிருதயத்தில் இருக்கா. சோ இந்த ரூபத்தை குருவாயூரப்பனே நான் தியானிக்கிறேன். சோ உன் திருமேனி ஒளியும் அழகும் நிரம்பியது. அது அழகின் முழு சாரம். புண்ணியசாலிகளின் கண்களுக்கு தரிசனமாக இருக்கிறது. லக்ஷ்மி எப்பொழுதும் தங்கும் இடமாகவும், உன்னை நினைப்பவர்களின் உள்ளத்தில் அமுதம் போல ஆனந்தம் ஊற்றுவதாகவும் அது வழங்குகிறது அப்படின்னு சிம்பிளான மீனிங். ஒவ்வொரு க்ஷணா பார்க்கலாம். தத்தே பிரத்யக்ர தாராதர லலித கலா யாவலி கேலிகாரல். தத்தே பிரத்யக்ர, தத்தே பிரத்யக்ர, தே மேல ஒரு ஆகாது கொடுத்து இந்த தேயும் பிரவும் சேர்த்துக்கணும். தத்தே பிரத்யக்ர தாரா தர, தாரா தர சேர்ந்து சொல்லலாம், இல்ல தாரா அதரன்னு சொல்லிக்கலாம். ஆனா அழகு வந்து தாரா தர சொல்றதுலதான் இருக்கு. லலித கலாயாவலி, லலித கலாயாவலி கேலிகாரம், கேலிகாரல் இல்லுல வருது, ஏன்னா லாவண்ய வருதுனால. தத்தே பிரத்யக்ர தாரா தர லலித கலாயாவலி கேலிகாரல், லாவண்யஸ்யைகசாரம், லாவண்யஸ் ஏகசாரம் அது சேர்ந்து சொல்றதுனால, லாவண்யஸ்யைகசாரம் சுக்ருதி ஜனதிருஷாம் பூர்ண புண்ணியாவதாரம், லக்ஷ்மீ நிஷங்கலீலா நிலயனமமிருதஸ்யந்த சந்தோ ஹமந்தஸ். இதான் சேர்ந்து சொல்றது இல்லையா? லக்ஷ்மி நிஷங்கலீலா
நிலையனம் அமிர்தஸ்யந்த சந்தோஹமந்த. நிலையனம் அமிர்தஸ்யன்னு எடுத்துக்கலாம். ஆனா அழகா சொல்லணும். நிலையனம் அமிர்தஸ்யந்த சந்தோஹமந்த சிஞ்சத் சைஞ்சிந்தகானாம் வபுரனுகலயே வபுரனுகல. எல்லாமே குரில் எழுத்துகள். தனித்தனியா சொன்னோம். வபுரனுகலயே மாருதாகாரநாத தத்தே பத்யக்ரதாராதரலலிதகலாயாவலி கேலிகாரல் லாவண்யஸ்யைகசாரம் சுக்ருதி ஜனதிருஷாம் பூர்ணபுண்யாவதாரம் லக்ஷ்மீநிஷங்கலீலாநிலயனமமృతస్యంద சந்தோஹமந்தஸ் சிஞ்சித் சைஞ்சிந்தகானாம் வபுரனுகலயே மாருதாகாரநாத. अनुजा जी। जय श्री कृष्ण सर। तत्ते प्रत्यग्रधाराधर ललितकला यावली केलिकारल लावण्यसैकसारं सुकृति जनदृशां पूर्णपुण्यावतारम् लक्ष्मी निःशङ्कलीला निलयनम् अमृतस्यन्त सन्दोहमन्त संचिन्तकानां वपुरनुकलये मारुताघारनाथ. பியூட்டிஃபுல். ரொம்ப அழகா சொன்னேன். அழகா வந்தது. தேர்ட் லைன் தான் கொஞ்சம் கொஞ்சம் தடுமாறின மாதிரி இருந்து, என் நெட்வொர்க்கும் பேடா இருக்கு. ஸோ நீங்க லக்ஷ்மி சொன்னது கரெக்டா கூட இருந்திருக்கலாம். பட் எனக்கு ஏதோ தடுமாறின மாதிரி தோணித்து. அதர்வைஸ் வெரி பியூட்டிஃபுல். லக்ஷ்மி அது சொல்லட்டுமா சார்? சொல்லுங்களேன். லக்ஷ்மி நிஷங்கலீலா நிலையனம் அமிர்தஸ்யந்த சந்தோகமந்த சிந்த செந்தன்னு வருது. அது செந்த. சிந்தகானாம் வபுரனுகலயே சஞ்சிந்தகானாம் வபுரனுகலயே. கரெக்ட். அது கரெக்டா இருக்கு. தேர்ட் லைன்ல தான் செந்த வருது. செந்தக்கு லக்ஷ்மி லக்ஷ்மி நிஷங்கலீலா நிலையனம் அமிர்த செந்த சந்தோ. அந்த செந்த வந்து செந்தன்னு காதுல விழுது. ஃபர்ஸ்ட் டைம் அப்படிதான் விழுந்தது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ 4வது ஸ்லோகத்திலேருந்து 6வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த பிரம்மன் எப்படி எல்லாரும் அனுபவிக்கிறா அப்படின்னு சொல்றார். அது நேராக இந்த பிரம்மன் நமக்கு கண்ணுக்கு தெரியாட்டாலும் நல்ல மனநிலை, அழகு, அமைதி அதுல நமக்கு தெரியுது. எப்படி இந்த எலக்ட்ரிசிட்டி கண்ணுக்கு தெரியாதோ, ஆனால் இந்த ஃபேன் சுத்துறது, லைட்டு பிரகாசிக்கிறது, அதை பார்த்துன்னு நமக்கு இந்த எலக்ட்ரிசிட்டி இருக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியுது. அதுபோல இந்த பிரம்மன் வந்து இந்த நல்ல விஷயங்கள்ல தெரியுது. அது வந்து இந்த பிரத்யக்ஷமாக இந்த ஸ்வரூபத்துல தெரியுது. யாருக்குன்னா, யாரு நல்ல புண்ணியங்கள் பண்ணியிருக்காளோ, யார் அவரை தியானிக்கிறாரோ அவருக்கு இது தெரியுது அப்படின்னு இந்த 4வதுல இருந்து 6வது ஸ்லோகத்துக்குள்ள அவர் சொல்றார். 7வது ஸ்லோகத்துக்கு போலாம். கஷ்டாதே சிருஷ்டிச்சேஷ்டா बहुतर भवखेदावहा जीव भाजामित्येवं पूर्वमालोचितमजितमया नैव मद्याभिजाने नो चेज्जीवाः कथं वा मधुरतरमिदं त्वद्वपुश्चिद्रसान्द्रन् नेत्रैः श्रोत्रैश्च पीत्वा பரமரச சுதாம் போதிபூரே ரமேரன். கஷ்டா கஷ்டமான தே உன்னுடைய சிருஷ்டி சிருஷ்டிக்கிறது படைக்கிறது, சேஷ்டா செயல்பாடு, பகுதர மிகவும், பவ இந்த உலக வாழ்வு, கேதா துயரம், அவஹா அளிப்பது, ஜீவவாஜாம் ஜீவராசிகளுக்கு, இதி என்று, ஏவம் இவ்வாறு,
பூர்வம் முன்பு, ஆலோசிதம் யோசிக்கப்பட்டது, அஜித வெல்ல முடியாதவன், மயா என்னால், ந இல்லை, ஏவம் இவ்வாறு, அத்ய இப்பொழுது, அபிஜானே அறிகிறேன், நோச்சேத் இல்லையென்றால், ஜீவாகா ஜீவர்கள், கதம் கதம் எப்படி எவ்வாறு, வா அல்லது, மதுரதரம் மிகவும் இனிமையான, இதம் இது, த்வத் வபுஹு த்வத் உன்னுடைய, வபுஹு உருவம், சித் ரச சித்தின் ரசம், ஆர்திரம் நன்கு நினைந்த, நேத்ரை கண்களால், ஸ்ரோத்ரைஷ்ச காதுகளாலும், பீத்வா அருந்தி, பரம உயர்ந்த, ரச ரசம், சுதா அமிர்தம், அம்போதி கடல், பூரே நிரம்பி, ரமேரன் மகிழ்ந்திருப்பார்கள். சோ அவர் என்ன சொல்றார்? உன்னோட இந்த சேஷ்டா, இந்த ஆக்டிவிட்டி, இந்த வேலைதான் என்ன சிருஷ்டி பண்றது. இத ஒரு ரொம்ப வருத்தமான ஒரு விளையாட்டு அப்படின்னு நினைச்சிருந்தேன். ஏன்னா அது ஜீவராசிகளுக்கெல்லாம் துன்பம் கொடுக்கறது அப்படின்னு நினைச்சிருந்தேன். இப்படிதான் நான் முதல்ல நினைச்சிருந்தேன். பட் நான் இப்ப அப்படி நினைச்சுக்கல. ஏன்னா இந்த சிருஷ்டி இல்லைன்னா எப்படி இந்த மனிதர்கள் இந்த அழகும் மதுரமும் உன்னுடைய இந்த ரூபத்தை, அது கண்களுக்கு காதுகளுக்கு எல்லாத்துக்கும் இவ்வளவு ஆனந்தம் கொடுக்கிறது. சோ இந்த இந்த கடல்ல, இந்த சுப்ரீம் பரம அழகு பரம ஆனந்தத்துல எப்படி மனிதர்களுக்கு இருக்க முடியும்? சொல்ற, முன்பு உன் படைப்பு ஜீவராசிகளுக்கு துன்பம் தருகிறது என்று நினைத்தேன். ஆனால் இப்போது அப்படி இல்லை என்று புரிகிறது. இல்லை என்றால் இந்த ஜீவர்களுக்கு எப்படி தங்கள் கண்களாலும் காதுகளாலும் உன் இன்பம் நிறைந்த அழகான உருவத்தை அனுபவித்து பேரின்பம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ற. ஒவ்வொரு விஷயமா பார்க்கலாம். கஷ்டாதே சிருஷ்டி சேஷ்டா பகுதர பவ கேதாவஹா ஜீவபாஜாமித்யேவம் ஜீவபாஜாமித்யே ஜீவபாஜாம் இத்யேவம் சொல்லலாம். இல்லைன்னா கஷ்டாதே சிருஷ்டி சேஷ்டா பகுதர பவ கேதாவஹா ஜீவபாஜாமித்யேவம் பாஜாமித்யேவம் சேர்ந்து சொல்லலாம். பூர்வமாலோசிதம் அஜித, பூர்வம் ஆலோசிதம் அஜித, ஆலோசிதம் அஜித அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா உங்களுக்கு எங்க நிறுத்திக்கணுமோ நிறுத்திக்கலாம். அதாவது நான் ஏன் இப்படி தனித்தனியா சொல்றேன்னா, உங்களுக்கு அந்த பிரெத்துல சொல்ல முடியல, பூர்வம்ல நிறுத்திக்கலாம், இல்ல பூர்வமாலோசிதம்ல நிறுத்திக்கலாம். இல்லைன்னா அழகா சொல்லணும்னா பூர்வமாலோசிதம் அஜித அப்படின்னு சேர்ந்து சொல்லலாம். மயா நைவ மத்யாபிஜானே, நைவம் அத்யாபிஜானே சொல்லலாம். இல்ல நைவ மத்யாபிஜானே. நோச்சேஜ்ஜீவா கதம் வா மதுரதரமிதன் மதுரதரமி, எல்லாமே குரில் எழுத்துகள், தனித்தனியா சொல்லணும். மதுரதரமிதன் த்வத்வ த்வத்வ த்வ அப்புறம் த்வ த்வத்வ புஷ்சித்ர சாத்ரன் புஷ்சித்ர சாத்ரன் நேத்ரைஸ்ரோத்ரைश्च பீத்வா நேத்ரைஸ்ரோத்ரைश्च பீத்வா பரமரச பரமரச, எல்லாமே குரில் எழுத்துகள். பரமரச சுதாம் போதிபூரே சுதாம் போதிபூர், சுதா ப தி எல்லாம் சேர்ந்து வருது. சொல்றது கஷ்டமா இருக்கலாம். சுதா அம்போதிபூரேன்னு கூட சொல்லலாம். இல்லைன்னா
सुधाम्भोधिपूरे रमेरन् कष्टाते सृष्टिचेष्टा बहुतर भवखेदावः जीवभाजामित्येवं पूर्वमालोचितमजितमया नैव मद्याभिजाने नो चेज्जीवाः कथं वा मधुरतरमिदं तद्वपुश्चिद्रसाद्रन् नेत्रैः श्रोत्रैश्च पीत्वा परमरससुधां बोधिपूरे रमेरन् आज्ञा जी சொல்றேளா? भाग्या जी சொல்றேளா? நெக்ஸ்ட்டுக்கு போயிடுங்க. कामेश्वरी जी जय श्री कृष्ण। जय श्री कृष्ण जी. कष्टाते सृष्टिचेष्टा बहुतर भवकेदावः जीवभाजामित्येवं पूर्वमालोचितमजितमया नैव मद्याभिजाने नो चेज्जीवा कतौ वा मधुरतरमिदं तत्त्वपुश्चित्रसार्द्रन् नेत्रैस्तोत्रैश्च पीत्वा परमरससुधां बोधिपूरे रमेरन्। சூப்பர் ஜி, வெரி குட். பிராக்டிஸ் இருக்கு, நல்லா சொல்றேன். தேங்க்யூ சார். அந்த ப த எல்லாம் பார்த்துங்கோ. ஏன்னா இந்த அழகே ஆமா அந்த சார், த நீங்களும் பலே சொல்லிட்டே வருது. இருக்கீங்க. அது கொஞ்சம் அது சொல்றது என் அது வேலை, அது அதை நான் எனக்கு இன்னும் சொல்றேன். வரமாட்டேங்கிறதே சார். உங்களுக்கு பிராக்டிஸ், ஏன்னா நான் ட்ரை ஆனா பண்றேன். இவ்வளவு வருதே, ம். இவ்வளவு அழகா சொல்றேன், இவ்வளவு பர்ஃபெக்டா சொல்றேன், எங்கேயுமே தடுமாற்றம் இல்லாம சொல்றேன். நிறைய பேருக்கு தடுமாறி தடுமாறி சொல்றேன், நீங்க தடுமாற்றம் இல்லாம சொல்றேன். அந்த சமயத்துல அதை மட்டும் கொஞ்சம் மைண்ட்ல ஓகே வச்சுட்டேன்னா சார், ஓகே சார், ட்ரை வந்துரும். பண்றேன் சார். ஏன்னா நீங்க தான் இப்ப பெஸ்டா சொல்லுற இந்த ஃப்ளோல. அந்த ஃப்ளோல சொல்ல வச்சு இதையும் கொஞ்சம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. அடுத்த ஸ்லோகம்ல 8ஆம் ஸ்லோகம். நம்ராணாம் சந்நிதத்தே சததமபி புரஸ்தைரனபியார்த்திதானப்யர்த்தான் காமானஜஸ்ரம் விதரதி பரமானந்த சாந்திராங் கதிஞ்ச इत्थन्निःशेषलभ्यो निरवधिकफलपारिजातो हरे त्वं क्षुद्रन्तं शक्रवाटी द्रुममभिलषति व्यर्थमर्थिव्रजोऽयम् நம்ராணாம் நம்ரமா இருக்கிறவா பணிவானவர்களின் சந்நிதத்தே அருகில் நிலைத்து சததம் எப்பொழுதும் அபி கூட புரஸ்தைஹி நேரில் அனபியார்த்திதான கேட்கப்படாத அபி அர்த்தான் வரங்களை காமான் ஆசைகளை அஜஸ்ரம் இடைராது விதரதி விதரம் பண்றது வழங்குகிறது பரமானந்த உயர்ந்த ஆனந்தம் சான்றாம் மிகவும் கடந்திம் நிலை ச மேலும் இத்தம் இவ்வாறு நிஷேஷ முழுமையாக சேஷமில்லாத லப்ய அடையக்கூடியது நிரவதிக எல்லையற்ற பல பலன் பாரிஜாதம் பாரிஜாத மரம் கற்பக விருட்சம் எல்லாம் கொடுக்கிற விருட்சம் ஹரே கடவுள் துவம் நீ க்ஷுத்ரம் அற்பமான தம் அந்த சக்கரவாட்டி இத்ருமம் இந்திரனின் தோட்டத்தில் மரம் அபி லஷதி விரும்புகின்றனர் வியர்த்தம் பயனில்லாமல் அர்த்திவ்ரஜ யாசகர்களின் கூட்டம் அயம் இவர்கள் என்ன சொல்றார் நம்ராணா யாரு பணிவோடு இருக்காளோ யார் உன்கிடம் சரணாகதி அடைகிறாரோ
நீ அவருக்கு கேட்காமலேயே வெறும் அவளோட காமங்களும் அவளோட ஆசைகளும் அவளுக்கான அஹ், செல்வமும் மட்டும் கொடுக்கறது இல்ல, அவளை முக்தியும் கொடுக்கறே. சோ நீ எல்லாருக்குமே கிடைக்கிறவனா இருக்க, எல்லாருக்குமே வரங்கள் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு தர. நீ அந்த பாரிஜாத மரம் போல எதை கேட்கறையோ, எதெல்லாம் கேட்கிறாளோ அதெல்லாம் கொடுக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இந்த காமங்கள் நிறைஞ்ச பீப்புள் அவ இந்த அல்பமான இந்த இந்திரனின் கார்டன்ல இருக்கிற அந்த மரத்துல, கல்ப விருட்சத்துல இருக்கிற அதுலேந்து வர அஹ், ஆசைகளுக்கு பின்னாடி திரியிறா. அல்ப ஆசைகளுக்கு பின்னாடி திரியிறா. பணிவானவர்களிடம் நீ எப்பொழுதும் அருகிலேயே இருப்பாய், அவர்கள் கேட்காமலேயே வேண்டியதை தருவாய். அது மட்டுமல்ல, உயர்ந்த ஆனந்த நிலையும் கொடுப்பாய். எல்லாவற்றையும் தரக்கூட பாரிஜாத மரம் போல் நீ இருக்கையில் சிலர் இன்னும் சிறிய பலன்களை தேடி அலைவது வியப்பாக இருக்கிறது. வருஷம் நம்ராணாம் சந்நிதத்தே சததமபி சததமபி எல்லாமே குரல் எழுத்துகள். புரஸ்தைரனபியார்த்திதான புரஸ்தைர் புரஸ்தைஹி அனபியார்த்திதான. அந்த தானல நிறுத்தாம புனஸ்தைரனபியார்த்திதானப்யர்த்தான் நப்யர்த்தான் இல்லைன்னா அது ந அபி அர்த்தான். அதுக்காக அதை சேர்ந்து சொல்லிடணும். பியார்த்திதானப்யர்த்தான் காமானஜஸ்ரம் விதரதி பரமானந்த சாந்திராங்கதிஞ்ச. இத்தன் இத்தன் இருக்கு. இத்தன் நிஷேஷலப்யோ நிஷே அப்புறம் ஷலப்யோ நிஷேஷலப்யோ நிரவதிக பல எல்லாமே குரல் எழுத்துகள். நிரவதிக பல பாரிஜாதோ ஹரே த்வங் க்ஷுத்ரன் க்ஷுத்ரன் இல்ல க்ஷுத்ரன் கவசம் இருக்கு. க்ஷுத்ரன் தம் சக்கரவாட்டி துருமமபிலஷதி எல்லாமே குரல் எழுத்துகள். சக்கரவாட்டி தீத்ருமமபிலஷதிவ்யர்த்தமர்த்திவ்ரஜோயம். வியர்த்தம் அர்த்திவ்ரஜோயம். பட் சேர்ந்து சொல்றச்ச சக்கரவாட்டி द्रुममभिलषतिव्यर्थमर्थिव्रजोऽयम्. नम्राणां सन्निधत्ते सततमपि पुरस्तैरनभ्यार्थितानप्यर्थान् कामानजस्रं वितरति परमानन्दसान्द्राङ्गतिं च. इत्थन्निःशेषलभ्यो निरवधिकफलपारिजातो हरे त्वं क्षुद्रन्तं चक्रवाटी द्रुममभिलषतिव्यर्थमर्थिव्रजोऽयम्. दीपा जी நான் எனக்கு தெரிஞ்சதை ட்ரை பண்றேன் ஜி. சொல்லுங்க ஜி. நம்ராணாம் சந்நிதத்தே சததமபி புரஸ்தைர் அனப்யர்த்திதான் அர்த்தான் காமான் அஜஸ்ரம் விதரதி பரமானந்த சாந்திராங்கதிஞ்ச. இத்தம் நிசேஷலப்யோ நிரவதிக பல பாரிஜாதோ ஹரே த்வம் சூத்ரந்தம் சக்கரவாட்டி
प्रवादे द्रुममभिलषति व्यर्थमार्த்தி व्रजेयम्. ஸோ நீங்க கத்துனதை சொல்றேன். நிறைய மிஸ்டேக் இருக்குங்க ஜி. கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கு அதுல. ஆமாங்க ஜி, எனக்கு அந்த கிளாஸ்ல ஒரு புரஸ்தைரன மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. பியார்த்திதான நீங்க ஒரு மாதிரி சொல்லி இது தரீங்க, அது கொஞ்சம் எனக்கு குழப்பமா இருக்குங்க. குழப்பப்படாதீங்கோ. ஏதான்னு ஒண்ணு நம்பிண்டு பண்ணுங்க. நான் அடுத்தது ஸ்ட்ரெயிட்டா அவளோட வெப்சைட்ல இருந்து எடுத்தது அண்ட் சம்ஸ்கிருத வியாக்கரணங்களே நான் போட்டு எடுத்தது. ஸோ இதுல தப்பு இருக்கிறதுக்கு சான்ஸ் குறைச்சல் தான். அண்ட் மீனிங்க பார்த்தாலும் இது கரெக்டா தான் இருக்கு நான் சொல்றது. ஸோ 2-3 வாட்டி அதை பார்த்து கரெக்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இப்போ நீங்க வந்து புரஸ்தைரன பியார்த்திதான அர்த்தான்னு சொல்றேன். அதுல அப்பிங்கிற வேர்டை விட்டுருள். அதனால அந்த அப்பிங்கிற வேர்டு இருக்கு. ஸோ அதனால்தான் தானப்பியர்த்தான் வருது. அப்பி அர்த்தான்ங்கிறதுனால தானப்பியர்த்தான் வருது. நீங்க தான் அர்த்தான் சொல்றேன். தானப்பியர்த்தான். அது காமானஜஸ்ரம் விதரதி. ஸோ அதை கொஞ்சம் அதை அன்லேர்ன் பண்ணிட்டு நீங்க எதை கத்துட்டுங்களோ அதை முழுசா விட்டுற வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு ஃப்ளோ நல்லா வருது. கொஞ்சம் இதை கவனிச்சுட்டேன்னா இது கரெக்டா இருக்கும். ஏன்னா இதோட மீனிங்கும் பர்ஃபெக்டா அதோட வருது. இல்லைன்னா அந்த மீனிங் கொஞ்சம் இங்க அங்க போயிடும். கரெக்ட் ஜி. இல்லை, நான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கிறேன் ஜி. ஒன்றும் இல்லை, அதுக்கு ஈஸியா. ஏன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளோ வந்துருது. ஒண்ணுமே 99% ஆஃப் வேர்ட்ஸ் உங்களோடதும் என்னோடும் இங்க கொடுத்துருக்கிறதும் சேம் தான். 1-2 இங்க எங்க மாறிந்தா அந்த மாறினதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கான்னு கீழே பாருங்க. அர்த்தம் இருக்குன்னா அதை யூஸ் பண்ணிடுங்க. அர்த்தம் இல்லைன்னா அப்ப நீங்க என்கிட்ட கேட்கலாம், ஏன் இங்க அர்த்தமும் கொடுக்கல, அது ஏன் இப்படி எழுதிருக்கேன்னு கேட்கலாம். அப்ப அது கரெக்டா ஆயிடும். நல்லதா கரெக்டா கத்துக்கிறதுக்கு ட்ரை பண்றோம். நானும் கத்துக்கிறேன். ஸோ அதனால அப்படி இருக்கு. ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. அதுல தப்பு ஒண்ணும் இல்லை. கஷ்டமா எடுத்துக்காதீங்க. பிராக்டிஸ் பண்ணுங்க. நிறைய கரெக்ஷன் வேற பண்ணி வச்சிருக்கேன் ஜி. அப்புறம் மறுபடியும் நீங்க சொன்னது வேற கரெக்ஷன் பண்ண வேண்டியதா இருக்கு. அதனால எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுங்க. நான் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. இப்ப துவம் அப்படின்னு தான் படிக்க சொன்னாங்க, நீங்க இங்கு சேர்த்து சொல்றீங்க. இப்ப அது கரெக்டும் பண்ணணும், அந்த ப்ரொனவுன்சியேஷன் அங்க வர்றது கொஞ்சம் இதா இருக்குங்க. எங்க சொல்லலீங்க, இங்க ஏன் வரும் வர்ச்ச அடுத்த வேர்டு துவங் க்ஷுத்ரம். க்ஷுத்ரம் இல்லையா, அது க அண்ட் ஷ இருக்கு இல்லையா, க வருது இல்லையா. அப்ப துவங்கு தான் வர முடியும். துவம்லாம் வர முடியாது. ஏன்னா க க க க இங்க இந்த க வந்தாலே இங்குதான் வந்தானும். ஸோ அரே துவங்கு தான் வரணும். அதுல தப்பே இல்லை. யாராவது உங்களுக்கு துவம்னு சொல்லி கொடுத்தா அவ வந்து சம்ஸ்கிருதம் தெரியாம சொல்லி கொடுக்குறா. சம்ஸ்கிருதத்துல தொங்கு தான் வரணும். ஏன்னா க்ஷுத்ரம் வருதுனால. ஓகேங்களா? சோ அதெல்லாம் பார்த்து தான் போட்டிருக்கோம். சோ மிஸ்டேக் இருக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப குறைச்சல். இருந்தாலும் நீங்க சொல்லலாம். அது நான் உங்களுக்கு நான் கத்துக்கிட்டது இப்படின்னு இப்ப நீங்க சொல்லி கொடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் அதை உடனே ஃபாலோ பண்ண முடியல. நான் இனி பாத்துக்கிறேன். அது ரைட். அது பிராக்டிஸ் பண்ணா வந்துரும். ஓகேமா. சரி. தேங்க்யூ. 9வது ஸ்லோகத்துக்கு போலாம். காருண்யாத் காமமன்யந்தததி खलु परे स्वात्मदस्त्वं विशेषादैश्वर्यादीशतेऽन्ये जगति परजने स्वात्मनोऽपि क्षरस्त्वम् त्वय्युच्चैरारमन्ति प्रतिपदमधुरे चेतनास्फीत भाग्यास्त्वयि चात्मा राम एवेत्यतुल गुणगणाधार शौरे நமஸ்தே. காருண்யாத் கருணைகளால், காமம் ஆசைகள், அந்நியம் வேறு பொருட்களை, தததி வழங்குகின்றனர், கலு நிச்சயமாக, பரே மற்ற தெய்வங்கள், ஸ்வாத்மதः ஆத்ம ஞானத்தை, துவம் நீ மட்டும், விசேஷாத் சிறப்பாக, ஐஸ்வர்யாத் விசேஷாத்
சிறப்பாக ஐஸ்வர்யாத் சக்தியால் ஈஷதே ஆளுகின்றனர் அன்யே மற்றவர் ஜகதி உலகத்தில் பரஜனே பிற உயிர்களின் மேல ஸ்வாத்மனக தன்னுடைய ஆத்மாவின் மேல் அபி கூட ஈஸ்வரக ஆண்டவன் துவம் நீ துவயி உன்னில் உச்சை உயர்ந்த முறையில் ஆரமந்தி மகிழ்கின்றனர் பிரதிபத ஒவ்வொரு நிலையும் மதுரே இனிமையான சேத்தனாகா சுய அறிவு பெற்ற உயிர்கள் ஸ்பீத பெருகிய பாக்யா பாக்யசாலிகள் துவம் நீ ச மேலும் ஆத்மாராம தன்னிலேயே இன்பம் அடைவன் ஏவ ஆகும் இதி என்று அதுல ஒப்பற்ற குணங்கள் கண தொகை ஆதாரம் ஷௌரே வீரனே நமஸ்தே. சோ மற்ற தெய்வங்கள் அவ என்ன எல்லாருக்கும் தன்னோட இச்சைகளை கொடுக்குறா. எப்படி கொடுக்குறான்னா அவள் கருணை இருக்கிறதுனால இந்த மற்ற தெய்வங்கள்லாம் அவளோட அந்த யார் அவளுக்கு தொழுகிறாளோ அவளோட ஆசைகள் எல்லாம் கொடுக்குறா. ஆனா நீ உன்னோட இந்த கருணையினால உன்னையே, அதாவது இந்த மோட்சத்தையே உன்னோட பக்தர்களுக்கு கொடுக்கிற. இந்த வேற அந்நிய தேவர்கள் இந்த உலகத்தின் மேல் ராஜ்யம் பண்றா. ஏன்னா அவளுக்கு அந்த ராஜ்யம் பண்றதுக்கான சக்தி அவளுக்கு கொடுத்திருக்கா. ஆனா நீ உள்ளுக்குள்ளேயே கண்ட்ரோல் பண்ற அண்ட் எல்லாருக்கும் ஈசனா இருக்க அண்ட் தேவர்களுக்கும் ஈசனா இருக்க. அதனால யாரெல்லாம் அந்த புண்ணியம் பண்ணிருக்கிற ஜீவாஸ்லாம் இருக்காளோ அவ ரமந்தே, அவ அப்படி ஆனந்தமாறா. ஏன்னா உன்னோட இந்த பரமானந்தத்துல உன் மேல உனக்கு அதாவது ஒரு எல்லையே இல்லை. உன்னோட இந்த சக்திகளுக்கெல்லாம் எல்லை இல்லாம இருக்கு. அதனால உனக்கு நான் நமஸ்கிக்கிறேன். மற்ற தெய்வங்கள் பக்தர்களின் ஆசைகளை நிறைவேற்றலாம், ஆனால் நீ மட்டும் ஆத்ம ஞானத்தை தருகிறாய். மற்றவர்கள் உலகத்தை ஆளலாம், ஆனால் நீ உன்னையே ஆண்டவனாக இருக்கிறாய். உன்னை அடைந்தவர்கள் ஒவ்வொரு தருணத்திலும் உன்னிலேயே ஆனந்தம் காண்கிறார்கள். அதனால் நீ எல்லா குணங்களுக்கும் ஆதாரமானவன். அதனால ஷௌரே நமஸ்தே, ஒன்ன மாதிரி வீரனுக்கு நான் நமஸ்கிறேன். காருண்யாத் காமமன்யன் தததி கலு பரே ஸ்வாத்ம பரே ஸ்வா. நான் தீபாஜி சொன்ன மாதிரி இந்த சம்ஸ்கிருதத்துல இந்த பரேஸ்வா சொல்லணும், பரேல நிறுத்தக்கூடாது. ஏன்னா ஸ்வா வருதுனால ரே மேல ராகாத் கொடுத்து அதை சேர்த்துதான் சொல்லணும். பரேஸ்வாத்மதஸ்துவம் விசேஷாத் ஐஸ்வர்யா. விசேஷாத் ஐஸ்வர்யான்னு தனியா சொல்லலாம், இல்லைன்னா அழகா சேர்ந்து சொல்லணும்னா விசேஷாத் ஐஸ்வர்யாதீஷதேன்யே தே அந்யே தேன்யே அப்படின்னு சேர்ந்து சொல்லலாம். இந்த சம்ஸ்கிருத அழகே அந்த சேர்ந்து சொல்றதுல இருக்கு. விசேஷாத் ஐஸ்வர்யாதீஷதேன்யே ஜகதி பரஜனே ஸ்வாத்மனோபி ஸ்வரஸ்துவம். இசித்துவ வருது, பீக்ஷ்வரஸ்துவம். त्वय्युच्चैरारमन्ति प्रतिपदमधुरे. त्वय्यु ரெண்டு இருக்கு. त्वय्युच्चैरारमन्ति, ரமந்தி அப்படின்னு நிறுத்தாம ரமந்தி பிரதிபத மதுரே சேதனா ஸ்பீத பாக்யா. ஸ்பீத இல்லது, ஸ்பீத அது பீத்தமும் இல்ல, பீத இந்த பல ஹ கலந்து. ஸ்பீத பாக்யாஸ்
त्वञ्चात्मा राम त्वञ्चा ஞ வருது ஏன்னா ச வருதுனால நீங்க கத்துன்னு இருக்கிறதுல துவம்சான்னு சொல்லி கொடுத்துக்கலாம் ஆனா அது தப்பு துவஞ்சா ஞ வருது துவஞ்சாத்மா ராம एवेत्य तुलगुणगणाधार शौरे नमस्ते कारुण्यात् काममन्यन् ददति खलु परे स्वात्मदस्त्वं विशेषादैश्वर्या दीशतेऽन्ये जगति परजने स्वात्मनो पीश्वरस्त्वम् त्वय्युच्चैरारमन्ति प्रतिपदमधुरे चेतनास्फीतभाग्यास्त्वयि चात्मा राम एवेत्यतुलगुणगणाधार शौरे नमस्ते குணசேகரன் ஜி. जय श्री कृष्ण। नमस्ते जी। कारुण्यात् काममन्यं ददति खलु परे स्वात्मदस्त्वं विशेषात् ऐश्वर्यादीसतेऽन्ये जगति परधने स्वात्मनोऽपीश्वरस्त्वं त्वय्युच्चैरारमन्ति प्रतिपदमधुरे चेतनास्फीतभाग्या त्वञ्चात्मा राम एवेत् यदुकुलगणाधारशौरे नमस्ते। जय श्री कृष्ण। பியூட்டிஃபுல் ஜி ஸோ நீங்களும் கத்துண்டு வந்திருக்கு அது Thank you. தெரியுது அது விசேஷா ஐஸ்வர்யா சொல்லு அதுவும் கரெக்ட் அதை இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி சொல்லணும்னா விசேஷா தைஸ்வர்யான்னு அந்த இத்தும் ஐயும் சேர்த்துடலாம் தைஸ்வர்யா சொல்லலாம் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கரெக்டாக Thank தான் you. சொல்லல எங்கேயும் தப்பு இல்லை நீங்க சொல்றதுல எங்கேயுமே தப்பு தெரியல கொஞ்சம் பெட்டர் ஆக்கிக்கலாம் அவ்வளவுதான் Thank you. தேங்க்யூ ஜி ரொம்ப அழகா சொன்னீங்க 10வது ஸ்லோகத்துக்கு போலாம் ऐश्वर्यं शङ्करादीश्वर विनियमनौ विश्वतेजोहराणान् तेजःसंहारि वीर्यं विमलमपि यशो निःस्पृहैश्चोपगीतम् अङ्गासङ्गा श्रीरखिलविदसि न क्वापि ते सङ्गवार्ता तद्वातागारवासिन् मुरहर भगवच्छब्दमुख्याश्रयोऽसि ஐஸ்வர்யம் ஆளும் சக்தி சங்கராதி ஈஸ்வர சிவன் போல தெய்வங்களின் விநியமனம் கட்டுப்படுத்தல் விஸ்வதே ஜோஹராணாம் பிற தெய்வங்களின் சக்தியை கட்டுப்படுத்துவதாக தேஜஸ் ஒளி சக்தி சம்ஹாரி அழிக்கும் வல்லமை சம்ஹாரி அழிக்கும் வல்லமை வீரியம் வலிமை விமலம் அழுக்கில்லாது மாசற்றது அபி கூட யஷ புகழ் நிஸ்பிருஹைஹி ஆசையற்றவர்களால் ச மேலும் உபகீதம் புகழப்படுகின்றது அங்கா சங்கா இணைந்து இருப்பது போல சதா எப்பொழுதும் ஸ்ரீ லக்ஷ்மி அகில வித்சி அனைத்தையும் அறிந்தவர் ந இல்லை குவாபி எங்கும் தே உனக்கு சங்க வார்த்தா சங்கம்னா பற்றுதல் சங்க வார்த்தா பற்றுதல் தத் ஆகவே வாதாகாரவாசன் குருவாயூரில் வாழ்பவன் முரஹர முரன் என்றும் அரக்கனை அழித்தவன் பகவத் சப்த பகவான் என்ற சொல் முக்கியாச்ரய முக்கிய அர்த்தம் அசி நீயே சோ ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம்னா வெறும் பணம் மட்டும் இல்ல ஈஸ்வரத்திலேருந்து வருது ஐஸ்வர்யம் சோ இந்த ஈஸ்வரத்துவம் அதுல என்ன இருக்கு இந்த சிவன் போல எல்லா தேவர்களையும் கட்டுப்படுத்தும் சக்தி இருக்கு இந்த உலகத்திலேயே எல்லாத்துக்கும் சக்தி வாய்ந்த தேவர்கள்
அவளை கட்டுப்படுத்துற சக்தியும் உன்கிட்ட இருக்கு. சோ உன்னோட இந்த ஸ்ரேயஸ், உன்னோட இந்த யசம் யாருக்கு ஆசை இல்லையோ அந்த மாதிரி முனிவர்கள் கூட பாடியிருக்கா. சாக்ஷாத் லக்ஷ்மியே உன்னிடம் வசிக்கிறாள். எல்லாம் அறிந்தவன் நீ, ஆனால் எது மேலேயும் ஒரு பற்று இல்லை உனக்கு. அதனால பகவான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உனக்கு தான் சரியாக பொருந்தும். ஐஸ்வர்யம், வீரம், அழகு, புகழ், ஞானம், வைராக்கியம் இவை அனைத்தும் உன்னிடம் பூர்ணமாக உள்ளன. லக்ஷ்மி உன்னோடு இருந்தாலும் உனக்கு எந்த பற்றும் இல்லை. அதனால் பகவான் என்ற சொல்லின் முழு அர்த்தத்தையும் உண்மையாக நிறைவு செய்பவன் நீயே அப்படின்னு குருவாயூரப்பனை புகழ்ந்து சொல்றார். ஐஸ்வர்யம் சங்கராதீஸ்வர விநியமனம். ஐஸ்வர்யம் ஐ இல்ல, ஐ ஏ அது. ஐஸ்வர்யம் சங்கராதீஸ்வர விநியமனம் விஸ்வதேஜோஹராணான் தேஜஸ் சம்ஹாரி வீரியம் விமலமபி யசோ நிஸ்பிருஹைச்சோபகீதம் அங்காசங்கா சதாஸ்ரீ சதாஸ்ரீ சதாமி ராகத் கொடுத்து சதாஸ்ரீரகில விதசி நக்வாபி தே சங்கவார்த்தா தத்வாதாகாரவாசன் முரஹர பகவச்சப்த முக்யாஸ்ரயோசி. ஐஸ்வர்யம் சங்கராதீஸ்வர விநியமனம் விஸ்வதேஜோஹராணான் தேஜஸ் சம்ஹாரி வீரியம் விமலமபி யசோ நிஸ்பிருஹைச்சோபகீதம் அங்காசங்கா சதா ஸ்ரீரகில விதசி நக்வாபி தே சங்கவார்த்தா தத்வாதாகாரவாசின் முரஹர பகவச்சப்த முக்யாஸ்ரயோசி. ஜெயஸ்ரீஜி. கலாஜி சொல்றீங்களா? जय श्री कृष्ण. ऐश्वर्यं शङ्कराधीश्वर विनियमनं विश्वतेजोहराणान् तेजस्संहारि वीर्यं विमलपि यशो निस्पृहै शोभगीतम् अङ्गासङ्गा सदा श्रीरखिल विदसि नक्वाभिते सङ्गवाता तत्पातागारवासिन् मुरहर भगवच्छब्दमुख्याश्रयोऽसि. சூப்பர் சூப்பர் சூப்பர். ரொம்ப மிஸ் பண்ணேன். விமலப்பின்னு சொல்லிட்டேன். விமலமபி அது மட்டும், அதாவது ரெண்டாவது லைன்ல தான் ஒரே ஒரு எரர் தான் என் காதுல கேட்டது. பாக்கி பகவான் காதுல என்னெல்லாம் கேட்டதோ அவருக்கு தான் தெரியும். என் காதுல கேட்ட இந்த ஒரு ஸ்மால் மிஸ்டேக். அண்ட் முக்கியா அதெல்லாம் கொஞ்சம் பகவத் சப்த அந்த ச க கொஞ்சம் கொஞ்சம் பட் எவ்வளவு அழகா சொன்ன நீங்க. நேத்திக்கெல்லாம் பயந்து பயந்து சொல்லுங்க, இன்னைக்கு எவ்வளவு ஃப்ரீயா சொல்றேன்னா அதுக்கு காரணம் ஏதாவது இருக்கணும். ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொன்னேன். வெரி வெரி நைஸ். தேங்க்யூ ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஸோ அதோட இந்த 10வது ஸ்லோகம், இந்த தசகம் முடியும். 7வது 10வது பார்த்தீங்கன்னா முதல்ல அவர் என்ன நினைச்சுக்கிறாரு 7வது ஸ்லோகத்துல ஆரம்பிக்கிறதுன்னா, இந்த உலகமே இந்த துன்பம் நிறைந்தது, நீ பண்றதெல்லாம் துன்பம் கொடுக்கறதுக்கு தான் பண்ணிருக்கை அப்படின்னு நினைச்சுக்கிறார். அப்புறமா தான் அவருக்கு புரியுது, இந்த அழகை பார்க்கறதுக்கா நீ எனக்கு கொடுத்திருக்கை. சோ முதல்ல அந்த எப்படி ஒரு குழந்தைக்கு இன்ஜெக்ஷன் கொடுக்கறத அதுக்கு பயமா இருக்கும், நல்லா கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் அது நல்லதுக்கு தான் அப்படின்னு புரியுது. அதுபோல இவருக்கு நீ முதல்ல இந்த இன்ஜெக்ஷன் கொடுக்கற மாதிரி இருந்து எல்லாருக்கும் அந்த வலிக்குமே எல்லாருக்கும் வலி கொடுக்கற அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தார். ஆனால் அப்புறமா அதுல பரம ஆனந்தமான அந்த உண்மை அப்புறமா தான் அவருக்கு புரியுது. இந்த மனிதன் சின்ன சின்ன விஷயங்களுக்கு பின்னாடி ஓடிண்டு பெரிய உண்மையை மிஸ் ஆயிடுறது முதல்ல.
ஆனால் அப்புறமா தான் இந்த அல்பமான விஷயத்தெல்லாம் விட்டு இந்த பரம ஞானத்தை கிடைக்கிறது. எப்படி ஒரு குழந்தைக்கு நம்ம சின்னவாளா இருக்க இந்த சாக்லேட்னு ஒரு அலையறோம், அப்புறமா அந்த சாக்லேட் நமக்கு உடம்புக்கு நல்லது இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு அப்புறம் விட்டுறோம். பாக்கி தேவர்கள்லாம் நமக்கு கருணை கொடுக்கறாளே அதுக்காக அதுக்கு பின்னாடி திரியிறோம். ஆனால் அப்புறமா இதுதான் நஜம், இதுதான் பிரம்மன் அப்படின்னு புரிஞ்ச அப்புறம் குருவாயூரப்பனுக்கு சரணடைகிறோம். சோ இதுதான் இந்த தசகத்தோடு முதல்ல என்ன, ஒரு பெரிய உண்மை இருக்கிறது, இந்த பிரம்மன் ஒண்ணு இருக்கிறது அப்படிங்கிறது, அதுவும் உன்கிட்ட இருக்கிறது, உன் சாட்சாத் உன் ரூபத்துல இருக்கு, கை கட்டின தூரத்துல இருக்கு, நம்ம பகவான் நம்ம இவ்வளவு ஒரு பாக்கியம் பண்ணிருக்கோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்புறமா அது நேராக தெரியாது, ஆனால் இவ்வளெல்லாம் அழகழகான விஷயங்கள் இருக்கே அதுல தெரியறது அப்படின்னு. அப்புறம் இது தெரிஞ்ச அப்புறமா இந்த சின்ன அற்பமான விஷயத்தை எல்லாம் விட்டுட்டு இந்த பரம அர்த்தத்துக்கு பரமார்த்தத்துக்கு நம்மளா போறோம். இந்த தசகத்தை சொல்லணும்னா, இந்த கடவுள் நமக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டார், இந்த பிரம்மன் நமக்கு கண்ணுக்கு தெரியாது, ஆனா எல்லாத்துலயும் இருக்கா. அண்ட் சாக்ஷாத் குரு பவனபுரா இந்த குருவாயூர்ல நமக்கு எய்தாப்புல இருக்கா, கை கட்டின தூரத்துல இருக்கா அப்படின்னு இந்த பிரம்மனை விளக்கினார் இந்த முதல் தசகத்துல. இதி பிரதம தசகம் சமாப்தம். அதோட இந்த முதல் தசகம் முடிஞ்சது. சோ ஒரு வாரத்துல நம்ம ஒரு தசகம் முடிச்சிருக்கோம். ஸோ கஷ்டப்பட்டு ஏதோ நானும் கத்துண்டு நீங்களும் கத்துண்டு அந்த லெவலுக்கு வந்திருக்கோம். இப்ப எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா சரளமா சொல்ல ஆரம்பிச்சுட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கணும். வேணும்னா வேற நாள்ல கூட சாட்டர்டே சண்டேல கூட இதான் பிராக்டிஸ் பண்ணிக்கணும்னா என்று சொல்லுங்க, சேர்ந்து நம்ம கொஞ்சம் பிராக்டிஸும் பண்ணிக்கலாம். ஏன்னா இத வாயில வர முடியாது, கொஞ்சம் கஷ்டமான ஸ்லோகங்கள், அதுவும் அதை அழகா சொல்லணும்னா அதை ஜாயின் பண்ணி சொல்றதுனால அதுல அழகு இருக்கு, ஆனா கஷ்டமா இருக்கு. சோ அந்த அழகு, அந்த கஷ்டப்பட்டு அந்த அழகை நம்ம கிடைச்சிருச்சுன்னா, பகவான் இவர் சொல்ற மாதிரி இந்த இன்ஜெக்ஷன் போட்டது நல்லதுக்கு தான் அப்படின்னு புரிஞ்சதுன்னா, அந்த அழகு நமக்கு அந்த ஸ்லோகத்துல வர ஆரம்பிக்கும். அந்த அழகை புரிஞ்சு அதுல இன்பத்துல நம்ம பாட்டுக்கு இருந்தோம்னா, யாரோ சொன்னாலே, அதாவது இந்த குருவாயூர்ல போய் உட்கார்ந்து நம்ம எல்லாரும் இந்த நாராயணியம் கத்துண்டு சொல்லணும், அதான் நம்மளோட ஆசை. அதை நிறைவேறணும்னா இவ்வளவு அழகா கத்துண்டு நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு சரளமா சொல்ற அளவுக்கு கொண்டு வரணும். அதுக்காக எவ்வளவு பிரயத்னம் பண்ணணுமோ பண்ணணும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஹேவ் a great weekend. Jai Sri Krishna, sir. Thank you. ஜெய் ஸ்ரீ Thank you, கிருஷ்ணா. sir. Thank Jai you, Shri Sri Krishna. Krishna. जय श्री कृष्णा सर। Jai Sri Krishna, sir. जय Thank श्री you, sir. कृष्णा जी। Thank you. जय श्री कृष्ण जी, थैंक यू।